Hi students, welcome to Indicate IAS Academy. So, video பலன் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். சில TNPSC Group 2 எக்ஸாம்க்கு படிச்சிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா பாஸ் பண்ணிடுவீங்களா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க எல்லாரும் சொல்ற விஷயம், சார் சும்மா ஒரு 4 செவத்துக்குள்ள உட்காந்து நாங்களாவே படிச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு கட்டத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா எக்ஸாம் போய் எழுதுறப்ப படிச்ச கொஸ்டினாவே இருந்தாலும் அது அங்க போய் பாத்தீங்கன்னா அது அவங்களால அப்ரோச் பண்ண முடியல சார் அப்படின்னு நிறைய பேர் சொல்றீங்க. சரி, அதுக்கு என்னங்க பண்ணலாம் பாஸ் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க சொல்ற விஷயம், சார் நாங்க டிஸ்கஸ் பண்ணி படிச்சோன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். ஏன்னா இப்ப பாலிட்டின்னு ஒரு சிலபஸ் சார், அதுல பிரியாம்பிள்னு ஒரு டாபிக். இப்ப இந்த பிரியாம்பிள்ல இருக்கிற விஷயம் நான் எல்லாமே படிச்சிடறேன் சார். அதை போய் எக்ஸாம்ல பாக்குறப்ப பிரியாம்பிள் தான் கேட்டிருக்காங்க, நான் படிச்சவங்க கேட்டிருக்காங்க, ஆனா அதை வந்து என்னால அங்க அப்ரோச் பண்ண முடியல சார். இப்ப டிஸ்கஸ் பண்ணி படிக்கிறப்ப இப்போ ஒரு 4 பேர், இப்ப நான் பிரியாம்பிள் படிக்கிறேன், ஃப்ரெண்ட் ஒருத்தர் பிரியாம்பிள் படிக்கிறாரு, அவ ஒருத்தர் பிரியாம்பிள் படிக்கிறான்னா இப்ப நான் வந்து அதை ஒரு வியூல படிப்பேன். அதை டிஸ்கஸ் பண்றப்ப என்ன நடக்கும்னா அவர் ஒரு வியூல படிச்சிருப்பாரு, அவர் ஒரு வியூல படிச்சிருப்பாரு. ஏன்னா எக்ஸாம்ல டிஎன்பிசில கொஸ்டின் எடுக்கிறதும் மனுஷன் தான், ஏலியன் இல்ல. அப்ப அவங்க ஒரு கண்ணோட்டத்துலதான் அதை எடுக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் டிஃப்ரெண்ட் கண்ணோட்டத்துல படிக்கிறப்ப நாங்க எக்ஸாம்ல பாஸ் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு எல்லாமே சொல்றீங்க. சரி ரைட் அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப்லைன்ல நம்ம ஒரு ஃப்ரீ ஸ்டடி ஹால் போட்டு போயிட்டு இருக்கு இப்ப. ஓகேவா, நம்ம அகாடமி திருச்சியில இருக்கவங்களுக்கு தெரியும், நம்ம இன்ஸ்டியூட்ல ஃப்ரீயா ஸ்டடி ஹால் கொடுக்குறோம் ஆஃப்லைனுக்கு. சரிங்களா, இது அப் டு குரூப் 2 எக்ஸாம் வரைக்கும் செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் நம்ம ஸ்டடி ஹால் போட்டுருக்கோம். குரூப் 2 படிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, ஈவன் எஸ்ஐ படிக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா செப்டம்பர் 14 வரைக்கும் இப்போ வரைக்கும் போட்டிருக்கோம். ஆனா அப்பயும் சொல்ற விஷயம், இப்ப நம்ம அகாடமி திருச்சியில இருக்கு. ஸோ திருச்சி ஸ்டூடெண்ட் திருச்சி பக்கவங்க இதை வந்து அட்டன் பண்ணிக்குவாங்க. நிறைய பேர் ஸ்டடி ஹால் வந்தவங்க கிளாஸ்க்கு ஜாயின் ஆயிட்டாங்க, அது வேற விஷயம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நாங்க வெளியூர்ல இருக்கோமே சார், நாங்க என்ன சார் பண்றது அப்படின்னு கேட்டீங்க. ஸோ உங்க எல்லா குழப்பத்துக்கும் பதிலளிக்கிறதா நம்ம வந்து ஆன்லைன்ல ஒரு ஃப்ரீ ஸ்டடி ஹால் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதை பத்தின அனௌன்ஸ்மெண்ட் தான் இது. ஸோ அதுல என்ன இருக்க போது எல்லாமே நான் சொல்லிடுறேன். இப்போ ஆஃப்லைன்ல ஸ்டடி ஹால் வரவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்குறோமோ அதே தான் ஆன்லைன்லயும் கொடுக்க போறோம். ஆஃப்லைன் ஸ்டடி ஹால்ல என்னென்னலாம் கொடுக்குறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ டெய்லி மார்னிங் வந்து ஒரு டாபிக் நம்ம சொல்லிடுவோம். இப்போ உதாரணத்துக்கு ஹிஸ்டரி, சிந்து சமவெளி நாகரிகம், இந்த சாரி சொல்யூஷன் அப்படின்னா அதை உட்காந்து நீங்க இங்க ஆஃப்லைன்ல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. ஓகேவா, நீங்க வேற என்ன அகாடமி மெட்டீரியல் எடுத்து வச்சு படிச்சாலும் சரி, ஸ்கூல் புக் வச்சு படிச்சாலும் சரி, என்ன வேணாலும் படிச்சுக்கோங்க. எங்க மெட்டீரியல் தான் படிக்கணும், மற்ற மெட்டீரியல் படிக்க கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் கிடையாது. நோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். நீங்க பாட்டு உட்காந்து படிங்க, எனக்கு படிச்சு பாஸ் பண்ணணும் அவ்வளவுதான். ஓகேவா, நீங்க பாட்டு உட்காந்து படிக்கலாம். சரிங்களா, எங்களுக்கு தேவை உங்களோட ரிசல்ட் மட்டும் தான். நீங்க பாட்டு உட்காந்து படிங்க, என்ன வேணாலும் படிக்கலாம். அந்த ஆனா என்னன்னா அந்த சிந்து சமவெளி நாகரிகம் சொன்னோம் அப்படின்னா ஈவினிங் நீங்க கிளம்புறப்ப நாங்க அதுல இருந்து நாங்க உங்களுக்கு ஒரு ஒர்க் ஷீட் மாதிரி ஒரு டே ஷீட் மாதிரி கொடுத்துருவோம். அதுல இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டு அதை நீங்க அப்படியே ரிவிஷன் பர்பஸ்ல பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டெய்லி போகும். அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிளாஸும் உள்ள இருக்கும். நான் தான் மேக்ஸ் எடுக்க போறேன், நானும் கிளாஸஸ் எடுப்பேன். ஏன்னா அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாம் எடுத்து கொடுத்துருவோம். எல்லாமே ஃப்ரீ தான், ஃப்ரீ ஸ்டடி ஹால் அந்த மாதிரி போயிடும். இப்ப ஆன்லைன்ல என்ன பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல தான் இந்த ஃப்ரீ ஸ்டடி ஹால் கொண்டு போறோம் ஆன்லைன். ஓகேவா, அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் ஃபார் ஆல். நம்மளே நிறைய வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம், ஆனா அதுல ஸ்டூடெண்ட்ஸ் மெசேஜ் பண்ண முடியாத மாதிரி வச்சிருப்போம். காரணம் ஏதாவது அன்வான்டட் மெசேஜ் ஏதாவது ஒன்று போட்டுட்டு இருப்பீங்க. ஆனா இந்த குரூப் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஃபார் ஆல். ஓகேவா, நான் திரும்ப சொல்லிக்கிறேன், இது உங்களோட பர்பஸ்க்காக தான் நான் ஓப்பன் ஃபார் ஆல் கொடுத்துருக்கேன். அதுல ஏதாவது தேவையில்லாத அன்வான்டட் மெசேஜ் போடுறது அதெல்லாம் எதுவும் வேண்டாம். முதல்ல இந்த குட் மார்னிங் அதுவே வேண்டாம். என்ன குட் மார்னிங்லாம் வேண்டாம், நம்ம வேலை கிடைச்சோன்னு குட் மார்னிங் பாத்துக்கலாம். ஓகேவா, வேலை கிடைக்கிற வரைக்கும் எப்பவுமே ஒரே மார்னிங் தான். ரைட்டா, ஸோ அதனால படிக்கிறதுக்கு மட்டும்தான் அது. அதே மாதிரி திரும்ப சொல்றேன், இந்த 14 குரூப்புக்கு ஷேர் பண்ணா 700 ரூபாய் ஏறும், 1000 ரூபாய் ஏறும். அந்த மெசேஜை மட்டும் யாராவது போட்டீங்க, அது போடக்கூடாது. அந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. ஒன்லி ஸ்டடி பர்பஸ் தான் யூஸ் பண்ணோம். எங்களுக்கு அன்வான்டட் மெசேஜ் ஏதாவது ஒன்று படிச்சுன்னா உடனே அதை டெலிட் பண்ணிடுவோம். அப்ப யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. ஏன்னா நாங்க அட்மின் பேக் எண்ட்ல பார்த்துட்டு தான் இருப்போம். ஓகேவா, ரைட்டு, அதை டெலிட் பண்ணி விட்டுருவோம். நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குரூப்ல உங்களுக்கு படிக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்க அதில் ஷேர் பண்ணலாம். கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கேட்டுட்டே இருக்கலாம். இப்ப வாட்ஸ்அப்ல போல் இருக்கும், நீங்க பாட்டு கொஸ்டின் எல்லாம் கேளுங்க. அதனாலதான் 24 hours ஸ்டடிக்காக நம்ம வச்சிருக்கோம். 24 மணி நேரம் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அந்த வாட்ஸ்அப் குரூப்பை. புரியுதா, நீங்க பாட்டு கொஸ்டின்ஸ் கேளுங்க, ஸ்டூடெண்ட்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கணும், நீங்க ஆன்சரை போடுங்க. ஃபுல்லா நீங்க படிக்கிற பர்பஸ்ல அந்த வாட்ஸ்அப் குரூப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, எங்க தரப்புல இருந்து என்ன பண்ண போறோம், அதானே ஆஃப்லைன்ல கொடுக்கறது ஆன்லைன்ல. என்னன்னா மார்னிங் ஒரு டாபிக்கை போட்டுருவோம். ஓகேவா, மார்னிங்கே நான் ஒரு டாபிக் கொடுத்துருவேன். அதுல இருந்து ஈவினிங் நாங்க ஒரு டே ஷீட் ப்ரொவைட் பண்ணிடுவோம். நீங்க அந்த ஃபுல்லா படிங்க, அதுக்கப்புறமா அந்த டே ஷீட்டை நீங்க பாத்துக்கலாம். ஓகேவா, அதே மாதிரி மேக்ஸ் கொஸ்டின்ஸும் நான் போடுவேன். உள்ள மேக்ஸ் கொஸ்டின்ஸ் நாங்க போட்டுக்கிட்டே இருப்போம். ஏன்னா டே ஷீட் கொடுக்குறப்ப என்ன ஒரு நாள் மேக்ஸும் வரும். அப்ப என்ன நடக்கும்னா நான் மேக்ஸ் கொஸ்டின் போடுவேன், நீங்களே உங்களுக்கான மேக்ஸ் கொஸ்டின்ஸ் கையில வச்சிருந்தீங்கன்னா அந்த வாட்ஸ்அப்ல டைப் பண்ணி போடலாம், இல்ல பிக்சர் எடுத்து போடலாம், போட்டோ எடுத்து போட்டு சார் எனக்கு இது டவுட்டா இருக்கு சொல்லி பண்ணா சொல்லி கொடுக்க போறேன். ஓகேவா, இந்த மாதிரி ஒரு 10-15 கொஸ்டின் சேர்றப்ப நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஆன்லைன்ல ஒரு கூகுள் மீட் கிளாஸ் கூட அரேஞ்ச் பண்ணி நாங்க அந்த குரூப்ல கொடுக்குறோம். ஓகேவா, நீங்க அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், கிளாஸ் கூட வந்து அட்டெண்ட் பண்ணிக்கலாம் ஆன்லைன்ல. கூகுள் மீட்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அது கொஞ்சம் இன்டராக்டிவா இருக்கும். புரியுதுங்களா?
இந்த மாதிரி அந்த குரூப் இருக்க போது. ஸோ நீங்களும் உங்களோட கொஸ்டின்ஸ் அதில் போடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. நம்மளும் நம்மளோட கொஸ்டின்ஸை போடுவோம், டே ஷீட்டு எல்லாமே கொடுக்குறோம். எனக்கு நீங்க படிச்சு பாஸ் பண்ணணும். அதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் இறங்கலாம், ஆனா நீங்க படிச்சு பாஸ் பண்ணணும், அவ்வளவுதான். அன்வான்ட் மெசேஜ் எங்களுக்கு பட்டுச்சுன்னா ரிமூவ் பண்ணி விட்டுருவோம், அந்த மெசேஜ் ரிலீட் பண்ணி விட்டுருவோம். புரியுதா? அதனால ஏன்னா இந்த ஓப்பன் ஃபார் ஆல் குரூப் போடுறது எங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க் தான், புரியுதுங்களா? ஆனா அதை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்களும் அதில் பார்த்துட்டு தான் இருக்க போறோம், ஓகேவா? ஸோ நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாமே போட்டுட்டே இருப்போம் குரூப். அதே மாதிரி எனி டைம் எங்களால கொஸ்டின் போட்டே இருக்க முடியாது, ஒன்னே கேட்காதீங்கன்ட்டு நீங்க தான் அந்த குரூப் ஆக்டிவா வச்சுக்கணும், ஓகேவா? ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் அந்த குரூப் பேக் எண்ட்ல தான் நாங்க இருப்போம். நானும் அப்பப்போ கொஸ்டின்ஸ் போறேன், டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க, நானும் ஒர்க் அவுட் பண்ணி அனுப்புறேன். ஆஸ் வெல் அஸ் அப்பப்போ அதுல கூகுள் மீட் கிளாஸஸ் கண்டக்ட் பண்ணலாம். ஒரு மாதிரி அந்த குரூப் நல்லா ஆக்டிவா வச்சுக்குவோம். செப்டம்பர் 14 வரைக்கும் அந்த குரூப் வச்சிருக்கோம் சார். அப்புறம் கிடையாது சார் அப்படின்னு கேட்காதீங்க. அந்த குரூப் எப்படி போகுது, ஏன்னா நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா அதுக்கு ஒரு ரிசல்ட் இருக்கணும், அதனால ஒரு நல்ல விஷயம் நடக்கணும். நீங்க 14ஆம் தேதி எக்ஸாம் எழுதுவீங்க தெரியுமா, அப்ப சார் இந்த குரூப் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு ஓரளவு சொன்னீங்கன்னா ஓகே இது நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு போலன்ட்டு நம்ம அடுத்தடுத்து அப்படியே அதை கொண்டு போகலாம், சரிங்களா? அந்த குரூப்ல ஜாயின் பண்ணதுக்கான ப்ராசஸ் ஒன்றும் இல்லை, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல பாருங்க, அந்த வாட்ஸ்அப் மொபைல் லிங்க் இருக்கும். நான் நிறைய லிங்க் வச்சிடறேன், ஒரு 5 குரூப் லிங்க் பதிவிக்கிறேன். ஏன்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அந்த குரூப்ல சரசரசன்னு ஜாயின் பண்ணீங்கன்னா நான் ஒரு லிங்க் வைக்கிறப்ப என்ன ஆகும்னா சர்வர் இஷ்யூ ஆயிடும். அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு 5 லிங்க் வைக்கிறேன். சேம் டைம் ஒரே ஆள் 5 லிங்க்ல போய் ஜாயின் ஆகுது, தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஒரு ஆள் ஒரு லிங்க்ல மட்டும் ஜாயின் ஆகும். ஏன்னா வாட்ஸ்அப்ல லிமிட் வேற இருக்கு, ஒரு குரூப்ல 1000 பேர் தான் இருக்க முடியும்ட்டு. இப்ப நீங்க 1000 பேர் வந்துட்டீங்கன்னா நீங்க செகண்ட் குரூப்ல போய்க்கலாம். இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் லிங்கை கிளிக் பண்றீங்க, உங்களுக்கு ஒரு ஓப்பன் ஆகல, நீங்க செகண்ட் லிங்க் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஆள் ஒன்ல மட்டும் ஜாயின் பண்ணுங்க. நான் ஒரு 5 குரூப் இப்போதைக்கு வைக்கிறேன், நீங்க சரசரசன்னு அதுல அப்படியே ஜாயின் ஆயிக்கோங்க, ஓகேவா? ஜாயின் ஆயிக்கோங்க, வரப்போற குரூப் எக்ஸாம்ல நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம், ஓகேவா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.